ஐபிசி சார்பாக வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நானும் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அங்கே தான் போய் பார்க்க போறேன். தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கேள்விகள் எவ்வளவு கல்விக்கடனுக்காக தான் வந்திருக்கீங்க. அந்த கல்விக்கடன் தவிர மற்ற வேற ஏதாவது கனெக்ட் பண்றீங்க பொதுவா? பண்ணிட்டு தானே இருக்கேன். அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு ஆரம்பத்துல உங்களுக்கு? இந்த மாதிரி செய்யணும் நான் கேட்டுதான். ஆமாண்ணே. இப்போ அந்த கல்விக்காக செய்யற சேவைகள் வந்து எப்படி இருக்கு? இப்போ இல்லை, நான் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட குழந்தைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சார் ஏதாவது வேற டொனேட் பண்றது வேற ஏதாவது பண்ற மாதிரி? இல்லை, இதே ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கணும். நிறைய மக்களுக்கு சேவை பண்ணுவோம். அவ்வளவுதான். வேற இருக்கு. இப்போ தேர்தல் வந்துட்டு இருக்குது. குறிப்பா இயக்குநர்கள்லாம் வந்து நகர் பிரச்சாரம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சினிமா சார்ந்த தொழிலா இருக்கு. இதை என்ன சொல்ல விரும்புறீங்க ஓட்டு போடாதவங்களுக்கும் வாக்களிக்கிறவங்களுக்கும்? வாக்களிக்கிறது அனைவரோட உரிமை. எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. என்னோட எல்லாருமே அறிவில் அதிகமாக தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஓட்டு உரிமை, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. மோடிய பிரதமரா பேஸ் பண்ணி இந்த அரசியல் வருது. பொதுவாக அரசியலை பத்தி சொல்லக்கூடாது. அரசியலுக்கு வந்து இப்ப இருக்கிற நலத்திட்டங்கள் செய்யற மக்கள் விரும்புறாங்களா இல்லையா? பொதுவா என்ன மாதிரி நினைக்கிறீங்க தேர்தல் அரசியல் கட்சிகள்? அரசியலை பத்தி பேச எனக்கு அறிவு இல்லைங்க. உண்மையிலே அரசியல் தெரியாதுன்னு எனக்கு. அரசியலும் எனக்கு அறிவும் இல்லைங்க. நமக்கு இந்த சைடு அப்படி நல்ல செயல் இதான் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பொறுத்தான ஒரு வேலை அது எனக்கு தெரியாதுன்னா அந்த எனக்கு அறிவு இல்லைங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.